நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். செப்டம்பர் மாதம் பிறந்துட்டாலே சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐஃபோன் கன்னிகளையும் கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதத்தில் ஐஃபோன் அவங்களுடைய அந்த மொபைல் ஃபோன் சீரீஸை லான்ச் பண்ணுவாங்க. இந்த முறையும் பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோன் 17, ஐஃபோன் 17+, ஐஃபோன் 17 ப்ரோ, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான 4 மொபைலோட சேர்த்து 5வதா ஐஃபோன் ஏர் அப்படிங்கிற மாதிரியான 17 ஏர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோனையும் லான்ச் பண்ண திட்டமிட்டிருக்காங்களாம். அதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5.5 mm தான் இருக்குமா. ஸோ அதனுடைய திக்னஸை பார்க்கும் போதே நமக்கு புரிஞ்சு போயிட்டு அதில் பேட்டரி பேக்கப் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குமாங்கிறத யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஹையர் கெப்பாசிட்டி உள்ள பேட்டரியை வந்து வச்சிருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நமக்கு வந்து பேட்டரி பேக்கப்பில் காம்ப்ரமைசேஷன் இருக்கும் அந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும். இது ஒரு புறம் இருக்க, சாம்சங் S25 FE அந்த மொபைல் ஃபோனும் வந்து லான்ச் ஆக போகுது. மேபி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது லான்ச் ஆன அந்த இன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அது தொடர்பாகவும் சில டீட்டெயில்ஸை அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். Exynos 2400 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஐஃபோன் கன்னியாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி மாதிரி எனக்கு வந்து தோணலைங்க. ஏன்னா ஒவ்வொரு அப்டேட் போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோனில் நிறைய இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து வருது. ஐஃபோனில் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது வந்து லோ ஆகுறது, குறிப்பாக சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் அது வந்து லோ ஆகிறத பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் அப்படி இருந்தும் நிறைய பேர் ஏன் வந்து ஐஃபோனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க, ஐஃபோன்ஸ் மேலே அப்படி என்ன ஒரு க்ரேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆலோசிக்கணும். கண்டிப்பாக ஆண்ட்ராய்டில் எவ்வளோ சீப்பரான ஆப்ஷன் இருந்தோம், ஐஃபோன் யூசர் ஏன் அந்த ஐஃபோன் எக்கோ சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்காங்க, அதில் இருக்கவே ஏன் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு என்றைக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அவங்க யூஸ் பண்ணுற அந்த செமிகண்டக்டர் கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா A19 சிப்செட் வந்து இருக்க போகுது 17 and 17+ல. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா A19 ப்ரோ வந்து ப்ரோ சீரீஸில் இருக்க போகுது 17 ப்ரோ and 17 ப்ரோ மேக்ஸில். இந்த ஏரில் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா A19 பயானிக் தான் இருக்கும். ப்ரோ சீரீஸில் கொடுக்கக்கூடிய அந்த SoCயை கொண்டு போய் அந்த மெல்லிசான அந்த ஏர் சீரீஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இ சீரீஸ்னு வேற அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நாள் கழிச்சு வரும். ஏற்கனவே 16E இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் 17 ஏர்னு இவங்க லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு தேவை எங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா, சாம்சங் எட்ஜின்னு லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு போட்டி ஏதாவது பண்ணும்ல, அதுக்காக தான் வந்து ஏர் வருது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பட் இதற்கான R&Dலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆப்பிள் இந்த மாதிரியான ஒரு மெல்லிசான ஃபோனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கொஞ்ச நாள் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்குது. எப்படியும் மொபைல் ஃபோன் லான்ச் ஆன பிறகு அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ப்ரௌட் ஐஃபோன் யூசர்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து எல்லாரும் போடுவாங்க, வீடியோ எடுத்து எல்லாரும் போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் தெரிய வரும். நாளடைவில் அதோடைய பெர்ஃபார்மன்ஸில் பெரிய அளவுக்கு லேக் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு முக்கிய ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மெட்டீரியல் ஐஃபோன் டெலிவர் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அதிலேயே நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்குது. எனக்கே நிறைய கேள்விகள் இருக்குது. ஆல்ரெடி நான் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு தான் ஸ்விட்ச் ஆனேன். இப்படி இருக்கும்போது ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து ஏன் ஐஃபோனை ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, ஐஃபோனில் இருக்கிறவங்க ஏன் அதுக்கப்புறம் அந்த ஐஃபோன் எக்கோ சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கணும், அந்த ஆப்பிள் எக்கோ சிஸ்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்கிறத எனக்கு வந்து தெரியல. ஏன் லொக்கேஷனை மாற்றிட்டேன்னு பார்க்குறீங்களா, அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நாய்ஸஸ் இருந்தது. ஸோ அதனால தான் லொக்கேஷனை மாற்றி இங்கே உட்காந்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சாக தாங்க இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனிவே, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஆப்பிள் மொபைல் ஃபோன்ஸில் இவ்வளோ சிக்கல்கள் இருந்தும் அந்த யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆப்பிள் எக்கோ சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யூசர்ஸ், அவங்க மறுபடியும் ஆப்பிளே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, அது தொடர்பாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் 17ல் வந்து அலுமினியம் யூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 17 ப்ரோ சீரிஸ் இருக்குது இல்லையா, 17 ப்ரோ மற்றும் 17 ப்ரோ மேக்ஸ், அதில் வந்து கண்டிப்பாக டைட்டேனியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைட்டேனியம் யூஸ் பண்ணுறதை பற்றி நல்லா நாற்றுவாங்க லான்ச் அப்போ. அதே நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீசைக்கிள் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்களை அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லலாம். சொல்லுவாங்களான்னு தெரில, சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நிறைய பேசுவாங்கங்க. இதெல்லாம் வாயளவில் மட்டும் பேசாமல் செயலில் இந்த ஐஃபோனில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா AI தொடர்பான விஷயங்களை நம்ம பேசும்போது சாம்சங்லாம் கேலக்ஸி ஏஐல எங்கேயோ போயிட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நானும் சிவாபுரமும் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பறவையை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது அது இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃப். அதில் அந்த கூண்டு, இப்போ நம்ம ஜூக்கெலாம் போனோம்னா அதில் ஒரு கூண்டு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். அது அப்படியே பக்கத்தில் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பறவை, அதை யாரோ வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கூண்டை மட்டும் அழகாக செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. சாதாரணமாக செலக்ட் பண்ணால் கூட அது ஓரளவு இருக்குது. அதாவது கொஞ்சம் தூரம் நம்ம செலக்ட் பண்ணால் கூட அவர் வந்து இந்த கூண்டை தான் செலக்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி
ஒரு பறவை எதுக்க இருக்கிற மாதிரி கொடுக்குது. இதே விஷயத்த நான் எல்லா ஏஐலையும் ட்ரை பண்ணேன். குறிப்பாக என்கிட்ட இருக்கிற மொபைல் ஃபோனில் Xiaomi 14ல் இந்த மாதிரி நான் கூண்டை அழைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன். அது பேக்ரவுண்டை தான் மாற்றுதே தவிர்த்து கூண்டை அழைச்சிட்டு அந்த பறவையை நம்ம வந்து நெருக்கத்தில் போய் எடுத்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி எல்லா மொபைல் ஃபோன்லேயும் இந்த இஷ்யூ இருக்குது. பிக்சலில் கூட அவர் வந்து அன்றைக்கே ட்ரை பண்ணியிருந்தார். பிக்சல்லையும் பேக்ரவுண்டை தான் அது வந்து மாற்றதை தவிர்த்து பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயங்களை அழைச்சி வேற ஒரு விஷயத்தை கொடுக்கறதை தவிர்த்து அந்த பறவையை அந்த கூண்டுலேருந்து வெளியே இருக்கிற மாதிரி காட்ட முடியும். பட் சாம்சங் கேலக்ஸி ஏஐ வந்து இதெல்லாம் மாஸ் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்குலாம் அவங்க வந்து போயிட்டாங்க. இன்னும் இவங்க வந்து ஏஐன்னு வாயால் வர சொல்கிறாங்களே தவிர்த்து ஐஃபோனில் பெரிய அளவுக்கு அதில் ஒரு டிஃப்ரென்ஸை காட்ட முடியலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்குது. ஒருவேளை இந்த தடவை அவங்க வந்து காட்டுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 9th வரைக்கும் நீங்கள் வந்து காத்துருங்க. பட் ஐஃபோன் கன்னியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஐஃபோனுங்கிற பொருள் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சென்றடையில. அப்போ அதை பற்றி ஐஃபோன் இப்படி இருக்கும், ஐஃபோன் அப்படி இருக்கும்னு ஒரு ஹைப்லேயே வச்சுருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வாங்கி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்கினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குறை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐஃபோன் 13 வாங்கினவங்க நிலமெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சாம்சங்கும் அப்படி தான். சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் S22 அல்ட்ரா வச்சுருக்கிறவங்க கூட வருத்தப்படுறதுலாம் நல்லா வந்து பார்க்க முடிஞ்சது. S22 அல்ட்ராவுக்கே இந்த நிலமைனாக்கா அவங்களோட அந்த FE சீரிஸ்லாம் பாருங்கள். S21 FEலாம் கோடு கோடாக போட்டு நாமம் போட்ட மாதிரி ஆகிட்டு. ஸோ இந்த விஷயத்தில் சாம்சங் கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா OnePlus மாதிரியான பிராண்ட், அது வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட், லைஃப் டைம் வாரண்டி மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரை பார்த்தீங்கன்னாக்கா OnePlus 8 கொண்டுட்டு போயிட்டு ஒரு 2-3 வாட்டி அவர் வந்து அந்த டிஸ்பிளே வந்து மாற்றிருக்கிறாரு. அதுக்கு அவங்க எந்த காஸ்ட்டுமே வந்து வாங்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். ஃப்ரீயாகவே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாரண்டி கேரண்டிலாம் கொடுக்கலாம் இல்லையா? இவன் விற்கிற காசுக்கு சாம்சங் S24 அல்ட்ராவுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா தான் என்ன, இல்லை S25 அல்ட்ராவுக்கு ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் லைஃப் டைம் கொடுத்தா தான் என்ன, அதை கொடுக்குறதுக்கு அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, சாம்சங்குள்ளே போவேன்னா சாம்சங்கை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம், அந்த FE சீரிஸ் அந்த Tab S11 சீரிஸை பற்றி. இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஐஃபோனுக்கே வந்துடுவோம். ஐஃபோன் எக்கோ சிஸ்டம் சூப்பராக இருக்குது. ஏர்ட்ராப் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஒர்த்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் அதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ஹைக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நடுவில் ஏர்னு ஒரு மாடல் வேறு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது எதுக்கு நடுவில் வந்து சொருவாங்கங்கிறத நமக்கு தெரியாது. ஏதோ பில்டு குவாலிட்டியில் அண்ட் அந்த டிசைனில் ஏதோ டிஃப்ரென்சஸை கொண்டு வரோங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி லீக் எல்லாம் வெளியாகிட்டு அதெல்லாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரியல. பேக்கில் வந்து ஒரு இது மட்டும் வச்சுருக்காங்க, ஒரு மாடலில் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்காங்க. அதோட சைட்ஸை வந்து கருசாக அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐஃபோன் எது பண்ணாலும் சூப்பர்னு சொல்கிறவங்களுக்கு அதுவும் சூப்பராக தான் வந்து தோணும். எப்படியும் ப்ராடக்ட் ரெட்டு வந்து வரப்போகிறது கிடையாது. நிறைய பேருக்கு சிவப்பு கலர் ஐஃபோன் மேலே ஒரு கிரேஸ் வந்து இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் வராதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஐஃபோன் கன்னியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் ஐஃபோனை திரும்ப சூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஐஃபோனில் அப்படி என்ன பெட்டராக இருக்குதுன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஐஃபோன் வந்து எனக்கு வந்து ஒரு பெட்டரான ஃபோனாக ஃபீல் ஆகலை. அது சில பேருக்கு ஃபீல் ஆகலாம், அது வந்து சப்ஜெக்டிவான விஷயம்தான். பட் நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை சொன்னீங்கன்னாக்கா நாங்களும் வந்து தெரிஞ்சுப்போம். ஐஃபோன்ஸில் அப்படி என்ன டிஃப்ரென்சஸை நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஆண்ட்ராய்டோன்னு ஒப்பிடுகையில்? அதோட எக்கோ சிஸ்டத்தை தவிர்த்து நானே சொல்லிட்டேன். இப்போ மேக் மினி இருக்குது. ஸோ ஏர்ட்ராப் ஃபியூச்சரில் நம்ம இதில் வீடியோ எடுத்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேப் இருக்குது. ஸோ டேபும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஐஃபோனில் எடுத்த வீடியோவை அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து இதில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அந்த எக்கோ சிஸ்டத்தை தவிர்த்து ஐஃபோனில் ஏதாவது பெட்டரான ஒரு விஷயம் இருந்ததுன்னா மறக்காமல் அது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல இந்த வீடியோவை ஷூட் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தேன். நிறைய யோசித்து எனக்கு தோணுன அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தேன். என்னோடய பிரச்சனை என்னன்னாக்கா, நான் எழுதி வச்சு ஸ்கிரிப்டாக அழகாக எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து எடுக்க தரல. நான் சும்மா கேமராவை ஓப்பன் பண்ணி நானாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 15-16 நிமிஷம் பேசினேன். பட் பார்த்தீங்கன்னா ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறேன், ஏதோ ஒரு கால் வந்துருக்கு இருக்குது, வீடியோ கட் ஆகிட்டு. இப்போ தான் ஏரோப்ளேன் மோடில் மாற்றி விட்டுட்டு திரும்ப வீடியோ எடுக்கிறேன். ஸோ நடுவில் நாய்ஸ் வந்தது, வேறு இடத்துல வந்து உட்காந்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆகிடுது. என்ன பண்ணுறது, அதை மாற்றிப்போம் ஃப்யூச்சரில். ஸோ இப்போ நமக்கு தெரியுது இல்லையா ஏரோப்ளேன் மோடில் போட்டு வீடியோ எடுக்கணுங்கிறது. ஸோ அது தெரிஞ்ச வரைக்கும் நல்லது தான். சரி, நம்ம சாம்சங் S25 FEக்கு வருவோம். சாம்சங் S25 FE, ஸோ அதோடைய அந்த ஸ்பெக்ஸ்லாம் ஆல்ரெடி லீக் ஆகிட்டு 6.7 இன்ச்சு 2x AMOLED டிஸ்பிளே. சாம்சங்கோட டிஸ்பிளே வேறு லெவலில் தான் இருக்க போகுது. அதெல்லாம் எந்த விதமான குறையும் சொல்கிறதுக்கு இல்லை.
அண்ட் எக்ஸினாஸ் 2400 தான் இருக்குமா. ஸோ S24FEக்கும் S25FEக்கும் என்ன பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்க போகுது? பெரிய அளவில் இருக்க போகிறது கிடையாது. அது வரக்கூடிய ப்ரைஸ் தான். எப்படியும் அடுத்த வருஷத்தில் ஃப்ளிப்கார்ட்டோட சேல்ஸில் இல்லை பிக் பில்லியன் டேஸ்லலாம் அது விலை மழிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 50 MP அது மீன் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் சென்சார் இருக்குது. அதில் வந்து OIS கொடுத்துருக்குறாங்க. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு. அந்த டெலிஸ்கோபிக் சென்சார் வந்து 3x டெலிஸ்கோபிக் சென்சாராக இருக்குது. 8 மெகா பிக்சல் அது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அதோட கேமரா ஸ்பெக்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து 12 மெகா பிக்சல். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் கொடுத்த அந்த சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அண்டு இது தவிர்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா பேட்ரி சைஸு 4990 mAh நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 5000 mAh கொடுத்துருக்காங்க. 2400 ரொம்ப ரொம்ப கழிவு ஊற்றுற ஒரு SoC வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். குறிப்பாக 8 Gen 3க்கு ஈக்குவலண்ட்டாக 2400 இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. பட் பார்க்கலாம், அது ரியல் டைமில் வந்த பிறகு இவங்க எப்படி அதை ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும். அண்டு எப்போயுமோ அவங்க FE சீரீஸில் அந்தளவுக்கு நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் அப்படியே கொடுத்துருந்து போட மாட்டாங்க. சாஃப்ட்வேர் சைடில் அந்த AI எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் வந்து ஹார்ட்வேர் சைடில் சில காம்ப்ரமைஸை நம்ம வந்து எதிர்நோக்கி தான் காத்திருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அப்புறமேல அவங்களுடைய நம்பர் சீரிஸ் இருக்குது இல்லையா, அவங்களுடைய அந்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஆகிடாதா? எப்படியும் அது வந்து விலை மழிஞ்சு வருங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து விலை மழிஞ்சு வாங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனாக்கா உள்ளே போடலாம். அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் S11 சீரீஸ், நான் இப்போ S9 அல்ட்ரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டேப்லெட்டை நான் சொல்கிறேன். ஸோ S11 மேலே எனக்கும் வந்து ஒரு ஐடியா வந்து இருக்குது. பட் உடனேலாம் வாங்க மாட்டேன். ஏன்னா உடனே வாங்கினோம்னாக்கா அவன் ப்ரைஸை தூக்கி எங்கேயோ வச்சுருப்பான். ஸோ வெயிட் பண்ணுவேன், அது வரட்டும், அது என்ன மாதிரியான அந்த ஸ்பெக்ஸோடு ரிலீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். அதில் என்னென்ன விஷயங்களை வித்தியாசமாக அவங்க புகுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாஃப்ட்வேர் சைடில் தான் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காட்டியிருப்பாங்க. ஹார்ட்வேர் சைடில் ஃப்ளாக்ஷிப் மாடலில் என்ன SoCs இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அவங்க வந்து மீடியாடெக் சைடு போகிறதுக்கு கூட வாய்ப்பு வந்து இருக்குது. அது என்னங்கிறது வந்த பிறகு தான் தெரியும். ரொம்ப நாள்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் டேப்லெட் தொடர்பான விஷயங்கள். நீங்கள் சாம்சங் மொபைல் ஃபோனோ இல்லை ஐஃபோனோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப நான் சாம்சங் தான் வாங்குவேன், திரும்ப திரும்ப நான் ஐஃபோன் தான் வாங்குவேன், நான் வேறு மொபைல் ஃபோனுக்கு சுவிட்ச் ஆக மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கிற பட்சத்தில் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சாலிடான ஒரு காரணத்தை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆர்வமாக இருக்குது. ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் அந்த ஃபோன்ஸ் மேலே அவ்வளோ ஒரு க்ரேஸாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் கன்னியாக இருந்தாலும் சரி, ஐஃபோன் கன்னியாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் கன்னியாக இருந்தாலும் சரி, கன்னிகளாக இருக்கிறதும் அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளேயே இந்த எக்கோசிஸ்டத்துக்குள்ளேயே நான் இருக்கணும்னு விரும்புகிறதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன வலிமை வந்து இருக்கணும். அந்த மன வலிமை கொண்ட நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அவங்கள்ட்ட இருந்து நம்ம கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். மெயின் ரோடும் பக்கத்தில் இருக்குது, வண்டி போயிட்டே இருக்குது, சத்தமாக வந்து கேட்டுக்கினே இருக்குது. இது எந்த அளவுக்கு நாய்ஸை சப்ரஸ் பண்ணியிருக்கணும் எனக்கு வந்து தெரியல. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கன்டினியூ பண்ண வேணாம். வெயிலும் வந்து கொஞ்சம் லைட்டாக பயங்கரமாகவே எட்டி பார்க்குது. அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் சேனலை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் அனைவரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.